ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மனைவியை மதிக்கும் மாண்பு என்கிற விஷயம் பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாள் ஸ்ரீராமன், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் காட்டுக்குள்ளே போகும்போது சித்திரக்கூட்டத்தை தாண்டி அங்கே பக்கத்தில் அத்திரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார்கள். அவரை சேவிக்கிறார்கள். அப்போது அத்திரி மகர்ஷி சொல்கிறார், ராமா, என்னை சேவிப்பது இருக்கட்டும், என் மனைவி இருக்கிறாளே அவளை சேவிப்பது தான் முக்கியம். அனசூயா என்று பெயர். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி நல்ல குணங்கள் நிரம்பினவர். கோபமே கிடையாது, பொறாமையே கிடையாது. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் உபகாரங்கள் எல்லாம் செய்பவர். ஒரு சமயம் பஞ்சம் வந்தபோது கங்கா நதி நீரையே வரவழைத்து அந்த பொதுமக்களுக்கெல்லாம் ஜலம் கொடுத்தவர், ஆகாரம் கொடுத்தவர். மகா தபஸ்வினி. என்னுடைய தபஸெல்லாம் ஏதோ கொஞ்சம்தான், இந்த அனசூயா தபஸு பெரிய தபஸு. இப்படியெல்லாம் கொண்டாடினார். அவரை சேவிக்கணும்னார். பெருமாளும் போய் அவரை சேவித்தார். சீதா பிராட்டி குறிப்பாக அனசூயாவை சேவித்தார். இந்த மாதிரி ரிஷி பத்தினிகள்லாம் உண்மையிலேயே தபஸ்வினிகள். ரிஷிகள் காட்டில் தபஸ் பண்ணுறது இருக்கட்டும், ரிஷி பத்னிகள் அவளோடு கூட வாழ்க்கையை நடத்துகிறாளோ இல்லையோ, அதுவே பெரிய தபஸ் என்று சொல்லும்படி இருக்கு. என்ன தபஸ்னா அதான் அர்த்தம். கஷ்டப்பட்டு தர்ம காரியம் செய்தால் அது ஒரு தபஸ் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த ரீதியில் மனைவியை மதித்து இப்போ அத்திரி மகர்ஷி சொல்கிற அழகான வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ராமாயணத்தில் பார்த்தோன்னா ராவணன் என்ன பண்ணுறான், தன் மனைவியை மதிக்கலை, தூக்கி எறிகிறான். மந்தோதரி அவளும் மகா தபஸ்வினி, மகா பதிவிரதா, தேவலோகத்திலேருந்து வந்தவள். மந்தோதரி சாதாரணமானவள் கிடையாது, ரொம்ப ரொம்ப அழகானவள் 3 லோகத்திலையுமே. ஆனால் அவளை புல்லுக்கு சமமாக மதித்து பேசுகிறான் அவன். சீதா தேவி கிட்ட தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். மந்தோதரியை அப்பால் தள்ளிவிட்டு உம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறேன் அப்படிலாம் சில வார்த்தையெல்லாம் சொல்கிறான். அவன் சொல்கிற வார்த்தையை நம்ம இப்போ சொல்ல வேண்டாம். ஆனால் தேவலோகத்திலிருந்து வந்தவள், மகா பதிவிரதையாக இருக்கிறவள். ஆனால் அவளுக்கு ராவணன் கொடுத்துருக்கிற மதிப்பு 0, ஒன்றும் கிடையாது. அவளை தள்ளி விடுறதுக்கு தயாராக இருந்தாள். இதே கபி ராஜ்யத்தில், குரங்குகள் ராஜ்யத்தில் பார்த்தானா, சுக்ரீவன் மனைவியை வாலி அபகரிச்சுண்டான், வாலியனுடைய மனைவியை சுக்ரீவன் அபகரிச்சுண்டான். இப்படியெல்லாம் கதைகள்லாம் இருக்குது. ராவணன்ட்ட இருக்கிறது ராட்சச புத்தி, இங்கே குரங்குகள்கிட்ட இருக்கிறது குரங்கு புத்தி. யார் மனைவி யாருன்னே புரியாது, அந்த மாதிரி குரங்கு புத்தி. மனுஷர்கள் பார்த்தோன்னா தசரத சக்கரவர்த்தி கைகையை கொண்டாடுறார். ஆனால் அந்த கைகையை வரமெல்லாம் கேட்டப்புறம் கைகையை நிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். உன் கையை விட்டுட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டார். மனைவியோடு கூட தான், இஷ்டமான மனைவி தான். ஆனால் மனைவியை வெறுத்து ஒதுக்கி உன் கையை விட்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டார். நீ மனைவியே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டார். இது மனுஷருடைய மாண்பு. ஆக மனைவியை நடத்துவதை பார்த்தால் ராட்சசர்களுடைய சுபாவம் ஒரு மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட பதிவிரதை ஆனாலும் தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு. குரங்குகளுடைய சுபாவம் ஒரு மாதிரி இருக்குது. சாதாரண மனிதர்களுடைய சுபாவம் காரியம் ஆகணும்னா அப்படியே கொண்டாடுவான், அப்படி இல்லாட்டான்னா அவள் நிஷ்டூரமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ரிஷிகளுடைய சுபாவம், தெய்வத்தினுடைய சுபாவம், பெருமாள் ஸ்ரீராமனுடைய சுபாவம், இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மனைவியை மதித்து, அதுவும் தபஸ்வினிகளாக பதிவிரதைகளாக சிறந்தவர்களாக இருக்கிற மனைவியை மதித்து நடக்க வேணும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த தெய்வீகமான வழிதான் தார்மீகமான வழி என்பதை உணர்த்த பெருமாள் ஸ்ரீராமர், சீதாதேவி எல்லாரும் அத்திரி மகர்ஷியும் அனசூயா தேவியையும் சேவிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவே மனிதகுலத்துக்கு ஏற்ற வழி என்பதையும் உணர்த்துகிறார்கள். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.